ஜோதிட வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2025 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய சகோதரரால் உங்களுக்கு ஒரு ஆதாயம், அதாவது ஒரு வேலை நடக்கலாம். சகோதரரோட உதவியை கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள நாட வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும். இல்லை அவங்களே உங்களை தேடி வருவாங்க சில வேலைகளுக்காக. அது ஆதாயமான வேலையாக தான் இருக்கும். ஆனாலும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஆனாலும் அதில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த ஏப்ரல் மாதம் செவ்வாய் இருப்பதால் குடும்பத்தில் ரொம்ப கவனம் தேவை. சண்டை, வாய் தகராறு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் உங்களோட பேச்சில் ரொம்ப கவனம் தேவை மிதுன ராசிக்கு. ஸோ கோவப்பட்டு எதையும் பேசக்கூடாது. உங்களோட வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுபடலாம். இல்லை அப்படின்னா கட்டாயமாக குடும்பத்தில் சண்டை, பிரிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் கண்டிப்பாக அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மிதுன ராசிக்கு இன்னொரு முக்கியமான ஒன்று, உங்களுடைய தாயாருக்கு உடல் நலம் கண்டிப்பாக பாதிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரி ஆன்மீக பயணங்களை மேற்கொள்கிறது, கோவிலுக்கு அதிகமாக விரதம் இருக்கிறது, உடலை வருத்தி கோவிலுக்கு ஏதாவது நேமிதம் செய்கிறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி பண்ணினாங்க அப்படின்னாலும் அவங்கள உடல்நலம் பாதிக்காத வண்ணம் அதை நீங்கள் பண்ண சொல்லுங்கள். அவங்க பண்ணுறதுனால எந்த தவறும் இருக்காது. பட் அவங்களோட உடல் நலம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த ஏப்ரல் மாதம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மாதம். கவர்மெண்ட் ஜாப்புக்கு இல்லைனா வேலையில் ஏதாவது மாற்றம் இருக்கலாம். இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர், வேறு இடங்களுக்கு மாற்றம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. இல்லை ஒரே இடத்துல இருக்காங்க, மாற்றம் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த வேலையில் ஏதாவது ஒரு உயர் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சுப விரயம் ஏற்படும். உங்களுடைய மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதால உங்களுக்கு செலவு இருக்கும், சுப விரயமாக இருக்கும். வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் பண்ணுறது, இல்லை பொருட்கள் வாங்கிறது, தங்கம் வாங்கி சேர்க்கறது, அந்த மாதிரியான சுப விரயம் ஏற்படும். அதுவும் மனைவிக்கு சுப விரயம் அதிகமாக ஏற்படும். நீங்கள் பொருள் வாங்கிறதா இருந்தால் உங்களுக்கு இல்லாமல் இப்போ வீட்டில் இருக்காங்கன்னா மனைவிக்கு, இப்போ மிதுன ராசி ஆணாக இருக்காங்கன்னா மனைவிக்கு நகையாகவோ இல்லை வாகனமாகவோ இல்லை உடை, அந்த மாதிரி மனைவிக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை மிதுன ராசி பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா கணவருக்கு நகையோ வாகனமோ, தேவைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு சுப செலவு இந்த ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் இடையில பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் மனக்குழப்பம் உண்டாகும். அது எதுக்கு, ஏன் அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. சில வேலைகள் பண்ணும்போது அதில் ஒரு நிதானம் இல்லாமல் மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். சில முடிவுகளை நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா உடனே சில முடிவுகளை எடுக்க முடியாமல் நீங்கள் திணறக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாகும். அந்த நேரங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் அதெல்லாம் நம்ம சொன்னோம், அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி எல்லா வேலையிலையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். உங்களுடைய மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இன்னும் நிற்கிறதுனால வேலை பளு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். உள்ளூரில் இருக்கிறவங்க வேலைக்கு முயற்சி பண்ணி ஒரு வேலை கிடைக்கி அப்படின்னா அவங்களுக்கு தன்னோட ஊரில் இருந்து ரொம்ப தொலைவாக போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ சொந்த ஊரில் இருந்து வேலை பண்ண முடியாது. வேலையில் இடமாற்றம், இருக்கிற வேலையிலேருந்து தூரமாக போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டு வேலை, தொலைதூர பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம்.